திரு ஹென்றி ஏற்கனவே பேசியதை போலதான் மாநில வக்பு போர்டில் 3 இஸ்லாமியர்கள் அல்லாத உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும், மத்திய வக்பு போர்டில் இஸ்லாமியர் அல்லாத 4 உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அனுமதித்திருக்குன்னு நினைக்கிறேன் கோர்ட்டு. இந்த இடைக்கால உத்தரவில் அதுக்கு தடை விதிக்கலை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, நான் சும்மா தெரிஞ்சு கேட்கிறேன். ஏன்னா இவர்கள் முழுமையாக எதிர்ப்பதே அதுதான், அந்த ஒரு ஷரத்தை தான் அவர்கள் எதிர்க்கிறாங்க. யார் முஸ்லீம்ங்கிறதுலாம் கூட அப்புறமேட்டு இதில் எப்படி நீங்கள் கொண்டு வந்து போடுறீங்கிறது தான். இதை எப்படி நீதிமன்றம் அனுமதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது சார், இஸ்லாம் மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு, அந்த மக்களினுடைய பயன்பாட்டுக்கு, பொது பயன்பாட்டுக்கு அவர்கள் வக்பு என்பது கொடை. அது நான் பல தடவை சொல்லிட்டேன். புரியுது. கொடையாக தானமாக கொடுக்கக்கூடிய சொத்துக்களை அவங்க எப்படி பரம்பரை தர்மகர்த்தா நம்ம இந்து கோயில்களை அறங்காவலர்கள், அந்த தர்மகர்த்தாக்கள் அவங்க தொடர்ந்து பரம்பரையாக பராமரிச்சுக்கிட்டு வராங்களோ, அந்த மாதிரி அந்த முத்தலீக்கள் பராமரிச்சுட்டு வராங்க அந்த சொத்துக்களை. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வக்பு அப்படிங்கிறது மேற்பார்வை, சூப்பர்வைசிங் மட்டும்தான் பண்ணுது. வக்பு எந்த வக்பு வாரியத்துக்கும் சொத்துக்கள் நேரடியாக வக்பு வாரியத்துக்கு கிடையவே கிடையாது. அது மேலாண்மை இயக்குனர் மாதிரி அது ஒரு பராமரிப்பு பண்ணுது, அவ்வளோதான். அங்கே ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டால், அந்த சொத்துக்களை இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களே கபலீகரம் செய்தால் அதை அது பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை இந்த வக்பு வாரியம் முன்னெடுக்குது. அங்கே சட்ட சிக்கல்கள் ஏற்படும் பொழுது அது அரசுக்கு சொந்தமானது, இல்லை தனியாருக்கு சொந்தமானது, இல்லை வக்பு கொடுத்தவருக்கு சொந்தமானது அல்ல அப்படின்ற பிரச்சனைகள் எழும்பொழுது தான் நமக்கு அங்கே மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இருக்கிறது. அந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்புமே நமக்கு அதில் உடன்படலைன்னு சொன்னால் அப்புறம் நம்ம உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, மொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த இந்த வக்பு சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அதை நடைமுறைக்கு வந்துடுச்சு. அதில் எந்த தடையும் இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னா இவங்க சில இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்த நண்பர்கள் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, ஆனாலும் இதெல்லாம் மாற்றணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் ஒரு இந்த கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவனாக இந்த சட்ட திட்டங்களை ஓரளவுக்கு அனுபவ ரீதியாக தெரிந்தவன் என்கிற அடிப்படையிலும், சட்டம் படித்தவன் என்கிற அடிப்படையிலும் என்னுடைய பார்வை எப்படி இருக்குதுன்னா, இந்த வக்பு சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு சுப்ரீம் கோர்ட்டு எந்தவித தடையும் விதிக்கவில்லை. அப்போ அது நடைமுறைக்கு வந்துடுச்சிங்களா? ரைட். அப்போ அதில் இருக்கக்கூடிய சில சரத்துக்கள், இப்போ இஸ்லாமியர்கள் இப்போ பழனி கோயிலுக்கு கிஃப்ட் கொடுத்தா வேணான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இங்கே இருக்கக்கூடிய வேறு ஏதாவது இந்து கோயில்களுக்கோ சர்ச்சுகளுக்கோ ஏதோ ஜைன மதம், புத்த மதம், பார்சி மதத்துக்கோ தானமாக கொடுத்தா வேணான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே போல் இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு கிஃப்ட் குடையாக கொடுத்தா வேணான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதுக்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் வழிவகுத்திருக்கிறது. அதே போல் ஒரு இஸ்லாமியர்கள் நீங்கள் தொடர்ந்து மதம் மாறிய பிறகு, மனம் மாறிய பிறகு 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை நீங்கள் கடைபிடித்ததுக்கு பிறகு தான் உங்கள் சொத்துக்களை நீங்கள் குடையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே அவங்க மீண்டும் மனம் மாறி தாய் மதத்துக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இவங்க சொத்துக்களை இழந்துவிடக்கூடாது என்கிற பார்வையில் கூட அது இருக்கலாம்னு நான் கருதுகிறேன். ஏன்னா என்னோடு பேசிய அரசியல் நிபுணர்களும் சட்ட வல்லுநர்களும் அதை தான் சொன்னாங்க. இஸ்லாம் மார்க்கத்தை இந்த நெறியை பின்பற்றி, அந்த கொள்கைகளை பின்பற்றி அவர்கள் பயணிக்கும் பொழுது ஒருவேளை 5 ஆண்டுகளுக்குள்ளே அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதில் தொடர விருப்பம் இல்லைன்னு சொன்னால் தாய் மதத்துக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ அவர் அந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே அவர் அந்த மதத்தின் பால் இருக்கிற, பற்றின் பால் இருக்கிற, மார்க்கத்தின் பால் இருக்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனையில், போதனையில் அவருடைய சொத்துக்களை இழந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த சட்டப்பிரிவுகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எவர் ஒருவருக்கும், உயிருள்ள எந்த ஒரு ஜீவனுக்கும், நாய், நரி, புலி போன்ற மிருகங்களுக்கு கூட அந்த சொத்துக்களை எழுதி வைப்பதற்கான உரிமையை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. ஸோ அதனால் உயிருள்ள, நீங்கள் செடி கொடி மரத்துக்கு தான் எழுதி வைக்க முடியாது, நம்ம பெட் அனிமலுக்கு கூட நமக்கு சொந்தமான சொத்தை நம்ம எழுதி வைக்க முடியும். அதுதான் நமக்கான உரிமை இருக்கிறது. ஸோ அது சரியாக இல்லை ஒன்று. அதே போன்று அண்ணன் இதயதுல்லா அற்புதமாக சொன்னார். இஸ்லாம் மார்க்கத்தை மாத்திரம் நீங்கள் இஸ்லாம் அல்லாத நபர்கள் நீங்கள் மைய அரசோட வாரியத்தில் 4 பேரும், அதே போன்று மாநில அரசினுடைய அந்த வக்பு வாரியத்தில் 3 பேரும் இணைப்பதற்கான அந்த பிரச்சனைகளை இடைக்கால தடை விதித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இவர் சொன்னது தான் மத நல்லிணக்கம் என்று சொன்னால் அனைத்து மதத்திற்கும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒருவேளை அரசு முன்னெடுக்கும்னா அது நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த இஸ்லாம்
சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை முன்னெடுக்கிற வக்பு வாரியத்தில் பிற மதத்தை சார்ந்தவர்கள் உறுப்பினர்களாக இணைப்பது ஏற்புடையதாக அல்ல. ஏன்னா அந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகளோ போதனைகளோ அந்த இஸ்லாம் நபிகள் நாயகம் காட்டிய பாதைகளோ அந்த இஸ்லாத்தினுடைய கொள்கைகளோ அவர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ வாய்ப்புகள் இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். சகர்னான்னா மகர்னான்னா ஹீமான் எப்படி இது ஒவ்வொன்றும் ஹீமான்னான்னா இதெல்லாம் தெரியும். அதை பற்றி எதுவுமே தெரியாத இந்த மார்க்கத்தை பற்றியோ அல்லது திருக்குரான் பற்றியோ தெரியாதவர்கள் அந்த நிலங்களை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு வெறும் நிலச்சட்டம் தெரிஞ்சால் போதும், இல்லை பதிவுத்துறை சட்டம் தெரிஞ்சால் போதும், வருவாய்த்துறை சட்டம் தெரிஞ்சால் போதும், பொது சட்டம் சிவில் சட்டம் தெரிஞ்சால் போதுன்றது வேறு. இந்த மார்க்கத்தின்பால் இவர்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கான அந்த அணுகுமுறையை அந்த பராமரிப்பை மேற்கொள்வது என்பது வேறு. ஸோ அதனால் அந்த இறைப்பணிக்காக கொடையாக கொடுத்திருக்கிறதை மாற்று மார்க்கத்தை மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அதை நீங்கள் மெம்பராக இருக்கணும் அதையும் பராமரிக்கணும் அப்படிங்கிறது அது ஏற்புடையதாக இல்லை. அது மட்டுமல்ல, அங்கே ஏதோ ஒரு சொத்துக்களின் மீது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதிகாரிகள் உடனடியாக அது அரசுடைமை ஆக்குவதை தவிர்த்து நீங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து அறிக்கை பெறப்பட்ட பிறகுதான், ஏன்னா உடனடியாக இது அரசினுடைய சொத்துன்னு சொல்லி பிரகடனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அதுக்கு ஒரு இடைக்கால தடையை கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஓரளவுக்கு இது இடைக்கால தடை தான். இது நிரந்தர தடையோ அல்லது இந்த வக்பு சட்டத்தினுடைய சட்ட திருத்தத்தை ரத்து செய்தோ இந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. தடை ஜஸ்ட் ஒரு 4 முக்கிய விஷயங்களை மாத்திரம் தடை விதித்திருக்கிறது, அவ்வளவுதான். அதே போல இந்த மத பயன்பாட்டிற்காக பல ஆண்டுகளாக இஸ்லாமியர்களுடைய சொத்தை கூட மசூதிக்காக பயன்படுத்துகின்றவர்கள் அல்லது பள்ளிக்காக மதர்சா பள்ளிகள் போன்ற பள்ளிகளுக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள் அந்த நிலத்தை உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த நிலத்தை இழந்த அந்த இஸ்லாமிய பெருமக்கள் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதெல்லாம் நிலுவையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தை அவர்கள் எந்தவித ஆவண ஆதாரமும் இல்லாமல் இது வக்புக்கு சொந்தமானது, இது வாய்மொழியாக 2 சாட்சிகள் முன்னிலையில் எங்களுக்கு உங்கள் வாப்பா கொடுத்துட்டாங்க, வாப்பானா அப்பா அல்லது முன்னோர்கள் தந்தையர்கள் யாரோ ஒருத்தங்க எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பேரில் மதத்தின் பேரால் சில சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அவர்களுடைய இதில் இருக்குது. அதையெல்லாம் உரிமைப்படுத்தாமல் அது வக்பு சம்பந்தமாக அவர்கள்லாம் அதை அந்த நிலத்தை வக்புன்ற பேரில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவர்களை அதை பிரகடனப்படுத்துவதற்கான அந்த விஷயங்கள்லையும் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இதெல்லாம் ஓரளவுக்கு வரவேற்க வேண்டியதாக இருந்தாலும் இதெல்லாம் ஜஸ்ட் இன்டரிம் இன்ஜெக்ஷன் தான், இடைக்கால தடை தான். இவையெல்லாம் கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இது தேவையில்லாத ஒரு ஆணியை பிடுங்குகிற கதையாக தான் நான் பார்க்குறேன். தேவையற்ற ஆணிகள். ஏன்னா அவரவர்கள் சொத்துக்களை, அவர்களுடைய மார்க்கத்துக்கான சொத்துக்களை, அவரவர்களுக்கான மதத்துக்கான சொத்துக்களை அவரவர்களுக்கு பராமரிக்க தெரியும். அதை தான் மேற்பார்வையை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்துக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பராமரிப்பதற்கு இந்து சமய அறநிலையத்துறை போன்று இந்த இஸ்லாமியர்களுக்கான சொத்துக்களை வக்பா கொடையாக கொடுக்கக்கூடிய சொத்துக்களை மேற்பார்வை செய்வதற்கும் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தான் இந்த வக்பு வாரியமும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் இராணுவத்துக்கும் ரயில்வேக்கும் அடுத்தபடியாக பெருமளவில் இந்த கொடையாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் புரியுது இருக்கிறது. ஸோ அதை ஏதோ கண்ணமிட்டு அதை சூறையாடுவதற்கு கபலீகரம் செய்வதற்காக இப்படிப்பட்ட இந்த சட்ட திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அப்படின்றது என்னை போன்ற பொதுவானவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. ஓகே இந்த 3 பேர் இருக்கலான்னு சொல்லியிருக்கு, யார் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திருத்த சட்டம் படி என்ன சொல்லுது அப்படின்னா அதில் 11 இது செக்ஷன் 14 பிரின்சிபல் ஆக்டில் சொல்கிறாங்க. ஒரு சேர்மன் சொல்கிறாங்க, வாரிய தலைவர், ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், சென்ட்ரல்னா ஸ்டேட்னா ஒரு எம்எல்ஏ, அப்புறம் ஃபாலோவிங் முஸ்லீம் கம்யூனிட்டின்ட்டு ஒரு முத்தவல்லி, ஒரு எமினன்ட் ஸ்காலர் இஸ்லாமிக்கில், அப்புறம் 2 more எலெக்டட் மெம்பர்ஸ் ஃப்ரம் முனிசிபாலிட்டிஸ் ஆர் பஞ்சாயத்து. சரிங்களா சார்? ஆமாங்க சார். இவர்கள் முஸ்லீமாக இருக்கணும்னு சொல்லுது. ஒருவேளை அவர்கள் முஸ்லீமாக இல்லாத பட்சத்தில் அந்த பஞ்சாயத்துலேயோ முனிசிபாலிட்டிலேயோ இல்லாத பட்சத்தில் யாராக இருக்கணும் அப்படிங்கிறது இதில் பெரிய அளவில் சொல்லப்படலை. அப்புறம் 2 more persons who have professional experience in business management, social work, finance or revenue, agriculture and development activities ன்னு சொல்கிறாங்க. அதில் இருந்து 2 நபர்கள். அப்புறம் 1 ஆஃபீஸர் த ஸ்டேட் கவர்மெண்ட் பிலோ ரேங்க்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவலில் சொல்கிறாங்க. ஒரு மெம்பர் ஆஃப் பார் கவுன்சில் மெம்பரு அண்டு போர்டு அப்பாயிண்டட் அண்டர் 35 கிளாஸில் ஒரு 2 மெம்பர்ஸ் பெண்கள் இருக்கணும்ட்டு. சரிங்களா சார்? இப்படி இந்த கணக்கு போகுது சார்.
இவர்கள் சொல்வதை போல மெஜாரிட்டியா 3 பேரை வந்து ஸ்டேட்ல வந்து ஹிந்துக்களை வைக்கும்போதோ அல்லது சென்ட்ரல்ல 4 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் வைக்கப்படும் போதோ அது என்ன சிக்கலை உருவாக்கும்? இல்லை, என்ன சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறத விட நீங்கள் ஒரு 11 பேர் வந்து இதை ஒரே கோர்ட் நோக்கத்துக்கான அனுமதிச்சிருக்கு பயணத்தை மேற்கொள்கின்றவர்களாக இருப்பார்கள். சரி, இப்போ ஒரு 11 மெம்பர்ஸ் சொல்லிட்டோம். எல்லாமே அந்த மார்க்கத்தை சார்ந்த சொத்துக்களை குறித்த புரிதல்கள் உள்ளவர்களாக இருப்பார்கள். சரி. இது வந்து ஒன்லி வாரியத்துக்கு, மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு அஃபிஷியலாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற ஜட்ஜு, ஒரு ஐஏஎஸ் கேடரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர், அது எல்லாமே அட்வொகேட்ஸ் வித் லீகலாக உள்ளவங்க தான் தீர்ப்பாயத்துக்கு இருப்பாங்க. ஓகே. நம்ம இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்கிற இது எல்லா விஷயங்களுமே ஒன்லி வாரியத்துக்கு. ஸோ ஆமாம், வாரியத்துக்குன்னா அவங்க தான் வந்து சூப்பர்வைசிங் பண்ணுற அத்தாரிட்டி. ஸோ அந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், டைட்டில் டிஸ்பியூட், ரெவன்யூ டிஸ்பியூட்லாம் வந்ததுன்னா தீர்ப்பாயத்துக்கு, இவங்க கொடுக்குற தீர்ப்பின் அடிப்படையில் தீர்ப்பாயத்துக்கு போயிடலாம். அதுவும் உடன்பாடு இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போயிடலாம். அதுதான் அதில் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வெரி கிளியர். அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதுலாம் ரொம்ப எக்ஸலன்ட் சார். அதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா நிறைய டிஸ்பியூட்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. திருச்சியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்வே நம்பரில் உள்ள ஒரு வக்பு சொத்தை ஒட்டுமொத்த கிராமத்தையே வக்புன்னிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு முரண்பாடு இருக்கத்தான் செய்யுது. இப்படி சட்டமே வரது இல்லை, அதுக்கெல்லாம் நமக்கு முரண்பாடு இருக்கத்தான் செய்யுது. அதை கலையணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த கிராமத்தையே அது வக்பு சொத்து அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அநீதி. அதெல்லாம் நம்ம ஆதரிக்கிறோம், அதை வரவேற்கிறோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு முழுக்க இஸ்லாம் மார்க்கத்துக்கான சொத்தை, கொடையாக கொடுக்கப்பட்ட சொத்தை பராமரிக்கிறதுக்கு, நிர்வகிக்கிறதுக்கு ஏன் மாற்று மதத்தை, வேற்று மதத்தை சார்ந்தவர்களை உறுப்பினர்களாக இணைக்கணும் அப்படிங்கிற கேள்விக்குறி பெரும்பான்மையாக இருக்குது. ஒருவேளை அந்த டைட்டில் டிஸ்பியூட் வரும்போது, இப்போ ஐயா சொன்னார் இந்த மாதிரி கலெக்டருக்கு இந்த பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் இதே இஸ்லாம் மார்க்கத்தில் அதிகாரமிக்கவர்கள், ஆளுங்கட்சியோட தொடர்பு உள்ளவர்கள், அவர்கள் சார்ந்தவர்களை தான் பெரும்பான்மையாக அதில் நிர்வகிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதில் வக்பு பயனர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் இருக்குது, வக்பு பயனர். ஸோ அப்போ அந்த மார்க்கத்துக்காக நீண்ட நெடிய நாட்களாக அதே இஸ்லாமுக்கு சம்பந்தமான, இஸ்லாமிய மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை அனுபவத்தில் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அதை வக்பு பயனர் அப்படிங்கிற டைட்டிலில் தொடர்ந்து அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் அதில் இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதனால் இப்படி நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவர்களை இதில் உறுப்பினர்களாக இணைப்பதில் எவர் ஒருவருக்குமே அதில் உடன்பாடு கிடையாது. அதெல்லாம் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டோமே. எந்த மதத்தை சார்ந்தவர்களும் எந்த மதத்தை இதில் ஒன்றும் சமய நல்லிணக்கம் ஒன்றும் கிடையாதுல்ல. இஸ்லாமுக்கு விரோதமாக போக மாட்டான். ஒரு கிறிஸ்துவனோ ஒரு அவரவர் மதத்தை அவரவர்கள் பேணி காப்பாற்றுவார்கள். முஸ்லீம் ப்ராப்பர்ட்டியை முஸ்லீம் காப்பாற்றுவான்றது ஒரு நம்பிக்கை. அதனாலதான் வந்துட்டு அவங்க வந்து வேற்று மதத்தினர் வேண்டாம், ஏன்னா கடவுளுக்கு பயப்படுவான் தான். நான் வந்து அல்லாஹ்க்கு பயப்பட மாட்டேன், பயப்படக்கூடாதுன்னு இருக்கோம். பட் முஸ்லீம் வந்து கண்டிப்பா வேணா, நியாய தீர்ப்பு வரும்போது இவங்க அல்லாஹ்வை தான் பார்க்கணும். அதனால வந்து அதுதான் ஒரு நம்பிக்கை. அதனால பட் எனவே அவங்க மத சுதந்திரத்தில் இது வந்து தப்பு. அது நீ ஒரு முஸ்லீம் ப்ராப்பர்ட்டியை வந்து நியமிக்கிறதுக்கு அவங்க முஸ்லீமே ஆளே இல்லாத மாதிரி ஒரு ஹிந்துலேருந்து ஒருத்தனை போடுறதுன்றது ஒரு தவறான செயல். அது அதாவது நம்முடைய அண்ணன் முன்னாடி பேசிய காரை செல்வராஜ் அண்ணன் வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்தெந்த பகுதிகளெல்லாம் எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத ஒரு பெரிய பட்டியலாக ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி முடித்த மாதிரி ஒரு பட்டியலை சொன்னார். அதெல்லாம் நம்ம மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் உண்மை தானே, நிதர்சனமான உண்மை தானே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த வக்பு வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மதத்தின் மீது, அந்த மார்க்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை நியமனம் செய்வது தான் சரியாக இருக்கும். அதை தவிர்த்து விட்டு நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவர்களை, இந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகளை, புரிதல்கள் இல்லாதவர்களை நியமனம் செய்வது வந்து ஏற்புடையதாக இருக்காது. அது அநீதி அப்படி தான் பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்துக்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து ப்ராப்பராக அவங்களுடைய டைட்டிலையோ டிஸ்பியூட்டையோ கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மார்க்கத்தினுடைய புரிதல்கள் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது சரியாக தெரியும். நீங்கள் இல்லை இவர் ப்ராப்பராக வந்து இவர் அஃபீஷியலு, இவர் வந்து எலெக்டட் பாடி, இவர் முனிசிபாலிட்டியிலேருந்து வந்தவர், இவர் பிஸ்னஸ் மேன், இவர் அக்ரிய புரிதல் உள்ளவர், ரெவன்யூ புரிதல் உள்ளவர் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்புடையது தான். ஆனால் அது தேவையற்ற சிக்கல்களை அவங்களுக்குள்ள, ஏன்னா இவங்க பெரும்பான்மையை நீங்கள் உறுதி செய்தாலும் அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் ஏற்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள சார் நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. கருத்து சுதந்திரமாக இருக்கட்டும், வாழ்வுரிமை சுதந்திரமாக இருக்கட்டும், அனுபவிப்பதற்கான சுதந்திரமாக இருக்கட்டும் நமக்கு இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே இன்னொரு மூன்றாம் நபர் ஒரு 3 பேரை கொண்டு வந்து விட்டோம்னா அவர்களுக்கும் நமக்குமான அந்த புரிதல்கள், அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஒத்து போகும்? அவர்கள் என்னதான் இருந்தாலும் மூன்றாம் நபரை சார்ந்தவர்கள், வேறு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தானே, வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தானே. அப்போ அந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்து தொடர்ந்து நிலவத்தான் செய்யும். மேலும் இந்த பிரச்சனைகளை வந்து ரோட்ல போகிற ஏதோ ஒரு ஓனான் எடுத்து உள்ள விட்டு கொடையுது குத்துதுங்கிற கதையாக இந்த பிரச்சனைகள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் இதில் இருக்குது.